மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. காது மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே, அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீர். ஆமென். இறங்கி வாங்க, எங்களை நிரப்புங்க. ஓ, உம்முடைய பிரசன்னம் ஹalleluya. அளவில்லாத பிரசன்னம். ஹalleluya. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்த
சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். விசேஷமா லால்குடி ஐபிசி திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடியேனும் மனைவியுமாக இசைந்து உங்களை இந்த வீடியோல பார்த்து உங்களோடு இசைந்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரே. ஆமென். நிச்சயமா சொல்லுகிறேன், ஒரு நாளைக்கு தாவீது 7 முறை ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிட்டான். உண்மையான விஷயம் என்னன்னா, ஆண்டவரோடு கூட செலவிடுகிற ஒரு நிமிடமும் ஆமென். வீணா போகாது. ஹalleluya. ஏன்னா ஆண்டவரோடு கூட செலவிட்ட நேரங்கள் தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். ஆமென். தேசத்தில் செய்ய முடியாத சில அசாத்தியமான காரியங்களை செய்யும்படி கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்தார். ஒன்னே ஒண்ணு மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன். உண்மையாகவே நாமும் ஆண்டவரோடு நேரத்தை செலவிடும் போது நிச்சயமா தாவீது போல அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படி உதவி செய்தார். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. In the name of Jesus. Hallelujah. 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 We worship you, Lord Jesus. Amen. சேர்ந்து நாம் பாடி தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. ஆமென். ஆமென். ஹalleluya. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹalleluya. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர்
ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஹalleluya ஹalleluya. நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆமென். செங்கடல் எவ்வளவு பெருசு தெரியுமா? 20 லட்சம் பேர் கடக்கும்படி ஆமென். ஆண்டவர் செங்கடலை 3 கிலோமீட்டர் தூரம் அகலமாக பிரித்தார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாகவே மகா பெரிய அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். மகா பெரிய அதிசயங்களை செய்கிறவர். Yes Lord. அவருக்கு ஈடாய் அற்புதங்களை செய்வ இந்த உலகத்துல யாரும் இல்லை. ஆமென். அவருக்கு அவரே நிகர். அவர் ஒருவரே எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன். ஆமென். அவர் ஒருவரே உயிர்த்தெழுந்த தெய்வம். Yes Lord. ஹalleluya ஹalleluya ஜீசஸ். அந்த ஆண்டவரை தொடர்ந்து உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. என் உயிரான உயிரான இயேசு அப்படிங்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடி அப்போட
எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஒருவரே எங்கள் ஏக்கம் எந்த ஆசையெல்லாம் ஆண்டவரே உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையே நீர் எவ்வளவு பெரிய தெய்வம் Jesus oh we worship you Lord hallelujah amen worship you Jesus hallelujah உம்மை நாங்கள் துதிக்கிறோம் எல்லா கனமகிமையும் ஒருவருக்கு உண்டாயிரும் இயேசுவே நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக இயேசு நாமத்தில் பிதாவே வேதத்திலிருந்து ஒரு சிறிய வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் தேவ சமூகத்தில் ஒரு சிறிய வார்த்தையை சொல்லி நான் உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு வேத பகுதியை நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறிய வார்த்தையை நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை பற்றியதான காரியத்தை இங்கே சொன்னார். இயேசு கிறிஸ்துவிடத்துல போய் அவருடைய சீஷர்கள் கேட்டாங்க. அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கையில் கேட்டாங்க. அதாவது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசியுங்கள். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன் இயேசுவிடத்தில் போய் கேட்கிறார்கள்? இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று ஏன் கேட்கிறார்கள்? ஏன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு ஒரு நல்ல டீச்சர். அவர் நன்றாய் போதிக்கக்கூடியவர். ஆகினாலே அவரிடத்தில் கேட்டால் இந்த காரியத்திற்கு ஒரு சரியான பதிலை சொல்லுவார் என்று சொல்லி சீஷர்கள் கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு உலகத்தின் உபத்திரவங்கள் பற்றியும் அப்படி வருகை பற்றியும் சீஷர்களிடத்தில் சொல்லிக் கொண்டே வந்தார். அப்படி சொல்லும் போது ஒரு முக்கியமான காரியத்தை அவர் சொல்ல மறக்கல பாருங்க. அதாவது ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் வாசிக்கும் போது யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இவைகள் எல்லாம்
சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்ப இந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பயங்கரமான காரியங்கள் நடக்கும், பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்கும் சொல்லி அங்க இயேசு பேசிக் கொண்டு வருகிறத பார்க்கிறோம். இப்போது ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இயேசு பேசிக்கொண்டு வருகிற பல காரியங்களை பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. என்னன்னா, இயேசு எல்லா உபத்திரவங்களையும் பாடுகளையும் சொல்லிட்டு வராரு. ஆனா அவர் முக்கியமா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, நீங்க வாசிங்க 24ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். அங்கே 21 வசனத்துல வாசிக்கிறோம். ஏனெனில் பாருங்க, ஆண்டு சொன்னாரு, இப்படி சம்பவங்கள் நடக்கும் போது வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றாரு. ஏன்னா உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். கவனிங்க, ஆண்டு சொல்றாரு, மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன், கவனமா கவனிங்க. ஆண்டு சொல்ற 20 வசனத்துல மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அடுத்த காரியத்தை என்ன சொல்றாரு? உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்ததாகவும் இனி சம்பவிதாகவும் மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்பட்டால் ஒருவனும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமா அந்த நாட்கள் குறைக்கப்படும் சொல்றார். என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கணும். வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு, அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்கிறார். எது? இதுவரைக்கும் உலகத்துல நடக்காத சம்பவம். அப்படி நடந்தா இப்படி ஜெபம் பண்ணுகிறவர்களாலே அந்த நாட்கள் குறைக்கப்படும். வேண்டிக் கொள்ளுகிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாலே குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன். இது கடைசி காலம். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் போது நாம் பல காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இந்த கொரோனாவுடைய நாட்கள் எப்படி குறைக்கப்படும், இந்த உபத்திரவ காலங்கள் எப்படி குறைக்கப்படும், இந்த சூழ்நிலைகள் எப்படி மாறும் சொல்லி பல காரியங்கள் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரியம் தான், வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் நிமித்தம், தெரிந்து கொள்ளப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிற நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த நாட்கள் குறைக்கப்படுவதற்கு ஒரே வழி, தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். இப்போ இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, எல்லாரும் இசைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் எல்லாரும் இசைந்து ஜெபிக்கும் போது அந்த நாட்கள் குறைக்கப்படுமா? அப்படியானால் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆங்காங்கே குடும்பங்களில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். நீங்கள் ஆனாக இருக்கிறவர்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஆங்காங்கே இருக்கிறவர்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆங்காங்கே இருக்கிறவர்கள் ஜெபம் செய்ய வேண்டும். குடும்பமாக ஜெபிக்க வேண்டும். உங்கள் நேரம் கிடைக்கும் போது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்க தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வெகு சீக்கிரமாய் அந்த நாட்கள் குறைக்கப்படும். வேதத்தில் வாசிக்கும் போது நினைவு பட்டணத்தாருக்கு கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தார். ஏன் அப்படின்னா, கர்த்தர் அந்த பட்டணத்துடைய ஜெபத்தை, அந்த கூக்குரலை அவர்கள் மகா சத்தமாய் கூப்பிட்டதை கர்த்தர் கேட்டார். உபவாசத்தோடு கேட்டார். அப்படி சொன்னா இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய பலத்தினாலோ மருந்துகளினாலோ, ஒருவேளை டாக்டர்களை அதிகப்படுத்துவதனாலே, ஒருவேளை நர்ஸினாலே இந்த காரியத்தை சாதித்து விடலாம். இல்லை, இவைகளை தாண்டி இன்னொன்று இருக்கிறது. ஜெபத்தினாலே எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில மரணம் என்று ஒன்று தேவனால் நிர்ணயிக்கப்பட்டது.
தீர்க்கதரிசி வந்து சொல்லிவிட்டு போனார். ஆனால் திரும்ப அவர் ஜெபித்த போது அவருடைய வாழ்க்கையில 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது. அப்படின்னு சொன்னா ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றும், நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்றும். நீங்கள் ஒன்று நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை ஜெபித்தான், ஆராதித்தான், துதித்தான். பாருங்க, தாவீது அப்படி செய்ததுனால ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு ராஜாவுக்கு பேய் பிடிச்சிருந்தது. ராஜாவுக்கே பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னா, ஒருவேளை அசுத்த ஆவியினாலே அடக்கடிக்கப்படுகிறார் என்று சொன்னா அது ஒரு சாதாரண விஷயம், ஒரு சாதாரண மனுஷனோட பிரச்சனை. இத்தனை போர்ச்சவர்கள், பெரிய அரணான கோட்டை, இவைகளெல்லாம் தாண்டி ஒரு ராஜாவுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னா, உண்மையா சொல்ல போனா ராஜாவுக்கே பாதுகாப்பு இல்லை. அது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை, அது தேசத்து பிரச்சனை. அந்த தேசத்து பிரச்சனையை மாற்றுவதற்கு தாவீது ஜெபிக்கிறவன், துதிக்கிறவன், ஆராதிக்கிறவன் கடந்து சென்றான். என்னால ஒண்ணு சொல்ல முடியும். தேசத்து தலையெழுத்துகள், தேசத்துடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய கையில தான் இருக்குது. தேசத்துடைய தலையெழுத்து நம்முடைய கையில் இருக்குது. அன்னைக்கு தாவீதுடைய அந்த தேசத்துடைய தலையெழுத்து தாவீதுடைய கையில் இருந்தது. தாவீது அந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தான். கோலியாத்தை ஜெயித்தான். அந்த அசுத்தாவியை தாவீது விரட்டினான். ஒண்ணே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாமும் ஜெபிக்கும் போது, நாமும் ஆராதிக்கும் போது தேசத்துல மாற்றம் வரும். இனி தேவ பிள்ளைகள், ஆங்காங்கே குடும்பங்களாக இருக்கிறவர்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு காரியத்தை நான் பழைய ஏற்பாடுகள் வாசிக்க வேண்டாம். ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும். வாதை தொடங்கின போது மோசே சொன்னார், ஆறாம் இடத்தில் வேகமாய் ஓடு, தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓடு. நீ தூப கலசம் தூக்கிட்டு செத்தவங்களுக்கு உயிரோருக்கு நடுவில் அங்கே ஆரோன் போய் அந்த தூப கலசம், அந்த தூபம் எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. அந்த தூப கலசத்தை தூக்கிட்டு ஆரோன் ஓடி போய் செத்தவர்களுக்கு உயிரோடு நடுவில் நின்ற போது வாதை நின்று போயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா ஜெபம் செத்தவர்களுக்கு உயிரோடு நடுவில் கடந்து செல்ல வேண்டும். தேசத்திலே ஜெபம் புகையா எழும்ப வேண்டும். தேசத்திலே ஜெபம் கடந்து செல்ல இந்த நாட்கள் குறைக்கப்படும், ஜனங்கள் சுகமாக்கப்படுவார்கள். விடுதலை தேசத்தில் உண்டாகும். விடுதலை தேசத்தில் உண்டாகும். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த நாட்கள் குறைக்கப்படுவதற்கு ஒரே வழி தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்கள் குறைக்கப்படுவதற்கு ஒரே வழி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் உயிர் மூச்சு. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜெபம் இல்லாத எந்த வாழ்க்கையிலும் பாதுகாப்பு இல்லை. பாருங்க, வெள்ளம் வருவதற்கு முன்பதாக அணை போட வேண்டும். செபிக்கத்தான் தேசத்துல ஒரு மாற்றம் என்று வேணும். தேசத்துல வருகிற கொள்ளை நோய்கள் பாருங்க. இப்பொழுது இன்னொன்று கருப்பு பூஞ்சை சொல்லி ஒரு நோய் பரவி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் தடுப்பதற்கு ஒரே வழி ஜெபம். இன்னைக்கு ராத்திரி ஆண்டுடைய பிரசன்னத்துல, இந்த லைவ்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உன் ஜெபத்தை கேட்க கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். உன் ஜெபத்தை கேட்டு இந்த நாட்களை குறைத்து போட கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். போன வருஷம் லாக்டவுன்ல இந்த வியாதி வந்தபோது எல்லா தேவ பிள்ளைகளும் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை கேட்டுதான் கர்த்தர் இந்த நாட்களை வேகமாய் குறைத்து கொண்டார். மறுபடியும் சொல்லுகிறேன், மறுபடியும் அதே போல தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஒருவடப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த நாட்களை குறைத்து போடுவார். அந்த நாட்களை குறைத்து போடுவார். ஒருவேளை என்னைக்கு முடியுமோ, இன்னும் தேவன் நம்ம நிலைமை என்ன, வேலைக்கு போக முடியலையே, வருமானங்கள் இல்லையே, நாங்கள் வீட்டில் இருக்கிறோமே, என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை எங்கள் வேலை இழந்துட்டோமே, எங்கள் வேலை திரும்ப கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டோம். நீங்க சொல்றேன், நம் பண்ணுகிற ஜெபத்தின் மூலமாக இந்த நாட்கள் குறைக்கப்பட்டு நீங்கள் இழந்து போன வேலையை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஆண்டவருடைய சுக வாழ்வை திரும்ப தேசத்தில் துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எனக்கு ஒரு விஷயம் தான், பலரும் பார்த்து சொல்லலாம், இனிமே தேசத்தினுடைய நிலைமை அவ்வளவுதான். ஏன்னா லாசரு கல்லறையில் வைக்கப்பட்ட போது லாசரை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, இனிமே அவன் அவ்வளவுதான், இனிமே அவன் திரும்பி வரப்போதில்லை, அவனதான். அப்படிதான் ஜனங்கள் நினைத்தாங்க, எல்லாரும் நினைத்தாங்க. லாசரு செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. சில பேர் செத்தவன உயிரோடு எழுப்புனானே, அதுக்கப்புறம் உணவுல நடக்கப்படும், இவனை எழுப்பணும் அப்படின்னு பயங்கரமா பேசினாங்க ஜனங்கள். ஆனா கர்த்தர் உண்மையை சொல்றேன், முடிந்து போன காரியத்தை கர்த்தர் திரும்ப ஆரம்பித்தார். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், சமாதானத்தை இழந்திருக்கலாம், வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, வேலை இழந்துட்டு எல்லாம் போச்சு, வியாதினால போராடி கொண்டிருக்கிறேன். இல்ல திரும்ப இயேசு மறுபடியும் வாழ்க்கை ஆரம்பிக்க விரும்புகிறார். என் வாழ்க்கை
பாருங்க, அந்த இறந்து போன லாசரை திரும்ப கர்த்தர் உயிர் நம்ம வாழ்க்கையில திரும்ப. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு கல்லறைக்கு முன்பதாக நின்று ஒரு ஜெபம் செய்தார். பிதாவை நீர் எப்பொழுது எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, நான் சோதனைக்கிறேன். அந்த ஜெபத்தை பிதாவானவர் அங்கீகரித்தார். நீங்க சொல்ற ஜெபம் எங்கெல்லாம் இருக்குதோ முடிந்து போன விஷயங்களை ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் ஜெபம் இருக்குதோ அங்கே சுகம் இருக்கும். எங்கே ஜெபம் இருக்குதோ அங்கே சமாதானம் இருக்கும். எங்கே ஜெபம் இருக்குமோ அங்கே தேசத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். இன்னைக்கு சொல்றேன், ஒட்டு மொத்தமாக தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஆங்காங்கே சபைகளிலே விசுவாசிகள் குடும்பமாக உங்கள் வீடுகளிலே பாதுகாப்போடு கூட தனிமையாக இருந்து குடும்பமாக இசைந்து நீங்கள் செபிக்க தேசத்துல மாற்றம் உண்டாகும். ஒருவேளை யாராவது உங்களுக்கு ஜெப குறிப்பு இருக்குன்னு சொன்னா, குடும்பத்துல பாடுபடுகிறோம், ஒருவேளை கொரோனா வியாதினால ஒருவேளை எந்த வியாதியா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்க ஜெப குறிப்பை நீங்கள் ஜெப ரிக்வெஸ்ட் அனுப்பப்படி செபிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். நான் மனைவியமாக விஷயத்தை உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். ஏன்னா ஜெபம் மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபம் மட்டும்தான் விடுதலை கொண்டு வரும். கண்களை மூடினவர்களா இயேசுவின் நாமத்துல எல்லாரும் வாய்களை திறந்து அங்கங்க இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் கண்களை மூடி வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் இரத்தத்தினால ஜெயம், இயேசுவின் இரத்தத்தினால ஜெயம், இயேசுவின் இரத்தத்தினால ஜெயம், இயேசுவின் இரத்தத்தினால ஜெயம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமத்துல கொரோனா வியாதியிலே பாடுபட்டிருக்கிற எங்கள் தேசத்தில் ஒரு விடுதலை வருவதாக. எங்கள் தேசத்தில் விடுதலை வருவதாக. ஆண்டவரே, அந்நாட்கள் உபத்திரவம் வரும்போது வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவராலே குறைக்கப்படும் என்று சொன்னீர்கள். இயேசுவின் நாமத்தில் எப்பொழுது நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம், இந்த நாட்கள் குறைக்கப்படுவதாக. எத்தனையோ ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக்சிஜன் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். மருந்து தட்டுப்பாடு. இயேசுவின் நாமத்திலே சுகம் வருவதாக, சுகம் வருவதாக, சுகம் வருவதாக. எங்கள் தேசத்துக்கு விடுதலை வருவதாக, எங்கள் தேசத்துக்கு விடுதலை வருவதாக. எங்கள் தேசத்துக்கு விடுதலை வருவதாக. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். Praise the Lord Jesus. Hallelujah. 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 We worship you, Jesus. Hallelujah. இப்பொழுது பாரத்தோடு செபிக்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாக ஒரு காரியத்துக்காக செபிக்க வேண்டும். ஆக்சிஜன் இல்லாத இடங்களிலே ஆக்சிஜன் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். மருந்துகள் கிடைக்காத இடங்களில் மருந்து கிடைக்க வேண்டும். அதற்காக தேவ பிள்ளைகளை சென்று ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, மருந்து கிடைக்காத இடங்களில் மருந்து கிடைப்பதாக. ஆண்டவரே, ஆக்சிஜன் இல்லாத இடங்களில் ஆக்சிஜன் கிடைப்பதாக. எங்கள் ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உதவி செய்வீராக. ஆண்டவரே, உதவி செய்வீராக. இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும்.
அப்பா அப்பா ஆக்சிடென்ட் இல்லாதவர்களே கர்த்தர் அந்த காரியங்களை ஏற்படுத்துவீராக. மருந்து கிடைக்காத இடங்களில் மருந்து கிடைக்கும் உதவி செய்வீராக. இந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்க ராஜா, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. Oh Jesus name, hallelujah, hallelujah. Ora baka shandara andara rakara badaya, ora yamaka shandara rakara badaya. விசேஷமான நாளில் ஒரு காரியத்தை சிந்திக்க போறோம். இப்பொழுது யாரெல்லாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு சுகம் உண்டாகும்படியாக ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு யார் விடுதலை தருவாங்க? ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் உண்டாகும்படி ஜெபம் பண்ணுங்க. எங்களோட சேர்ந்து இருக்கிற பிள்ளைகள் உங்கள் வீடுகளில் இருக்கும் போது நீங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல விடுதலை வருவதாக, விடுதலை வருவதாக, விடுதலை வருவதாக, இயேசுவின் நாமத்துல விடுதலை வருவதாக, இயேசுவின் நாமத்துல விடுதலை வருவதாக, இயேசுவின் நாமத்துல விடுதலை வருவதாக. ஆண்டவரே, இப்பொழுது ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக, இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. மூச்சு தடறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது சுகம் உண்டாவதாக. சுகம் உண்டாவதாக. இப்பொழுது நாங்கள் செபிக்கிற ஜெபத்தில் ஒரு விடுதலை வருவதாக. நினைவே மக்களுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறேன். எங்கள் தேசத்தினுடைய எங்கள் பிள்ளைகளுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரிக்கிறோம். ராஜா 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 இயேசுவே இயேசுவே உயிருக்கு போராடி இருக்கிற பிள்ளைகளை சுகமாக்குங்க. விசேஷமா ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். டாக்டர்கள் செவிலியர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். டாக்டர்களையும் செவிலியர்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியா ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே தங்கள் உயிரை பணைய வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு டாக்டர்கள் செவிலியர்கள், அங்கு வேலை செய்கிற ஒவ்வொரு பணியாளர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக, எல்லாரையும் பாதுகாப்பீராக. எல்லாரும் மேல தேவ கரம் இருப்பதாக, தேவ கரம் இருப்பதாக, தேவ கரம் இருப்பதாக. ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உதவி செய்யுங்க ஆண்டவரே, 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 உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தத்தால ஜெயம், இரத்தத்தால ஜெயம், இரத்தத்தால ஜெயம் ஆண்டவரே, இரத்தத்தால ஜெயம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்கள் தேசத்திற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. சோதரம் 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 சோதரம். We worship you Lord Jesus. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்புள்ள இரத்தத்தை இப்பொழுது டாக்டர்கள் மேல, செவிலியர்கள் மேல நாங்கள் பூசுகிறோம். கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விசேஷமாக இந்த கொரோனாவில் பொது சேவை செய்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க. ரோட்டோரத்துல சாப்பாடு கொடுக்கிறவங்க, இறந்தவங்களை புதைக்கிறது, இந்த மாதிரி நிறைய உதவி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவைகள் சந்திக்கப்படணும். அவங்களே அவங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கணும். அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணுவோமா? ஆண்டவரே சோதனம் சோதனம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பொது சேவையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள், ஆண்டவரை ரோட்டோரமாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்கள், மரித்தவர்களை அடக்கம் செய்ய உதவி செய்கிறவர்கள்,
ஆம்புலன்ஸ் உதவி செய்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக, கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். இன்னும் அநேகருக்கு சேவை செய்யும்படி அவருடைய கைகளை திடப்படுத்துகிறார். தேவைகள் சந்திக்கப்படுவதாக. சோதரம் 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 என் ஆண்டவர் உதவி செய்வீராக, என் ஆண்டவர் உதவி செய்வீராக. சோதரம் 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 சோதரம். விசேஷமா ஆம்புலன்ஸ் டிரைவர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் அவருக்கு நல்ல மேல சுகத்தை தரணும். ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாப்பீராக, கர்த்தர் பாதுகாப்பீராக. அவர்கள் மேல ரத்தத்தை பூசுகிறோம், அவர்கள் மேல ரத்தத்தை பூசுகிறோம். கர்த்தர் பாதுகாப்பீராக, கர்த்தர் பாதுகாப்பீராக. தேவ கரம் இறங்கட்டும். Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீரே. மறுபடியும் சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜெபத்தின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஒருவேளை நம்முடைய மூளையினால் முடியாது, முழங்காலின் ஜெபத்தினால் முடியும். இயேசு எப்படி இந்த ஊழியத்தை 33 வருஷத்துல 3 வருஷம் சிறப்பாய் செய்தார்? ஏன்னா அதுக்கு காரணம் 40 நாள் உபவாச ஜெபம். எப்படி சிலுவையின் பாடுகளை சுமந்தார்? ஏன்னா கெட்செமனே தோட்டத்தில் கடைசி அவர் ஜெபித்து அந்த பாடுகளை சுமக்க கடந்து சென்றார். ஏன்னா ஜெபத்துல ஒரு மாற்றம் இருக்கு. ஆண்டவராய் இயேசுவுக்கு அப்படி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஜெபம் தேவைப்படுமானால் கடைசிய ஜெபத்திலேயே ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஜெபத்தில் ஒரு வாழ்க்கையை முடித்தார். உண்மையா சொல்லணும்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஜெபத்தில் ஆரம்பித்து மரணம் வரைக்கும் ஒரு வாழ்க்கை ஜெபத்தில் முடியும். செபியுங்கள், செபியுங்கள், செபியுங்கள். கர்த்தர் தேசத்திலே மாற்றத்தை உண்டாக்குவார். கேட்ட வேதவசனத்தின்படி நாட்கள் குறைக்கப்படும். செய்த ஆராய்ந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுங்க. கர்த்தர் கருணை செய்தாரை ஜெபிக்க உதவி செய்தார். அதுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து நாம் நிறைவு செய்யலாம். பரலோகத்தின் தந்தையே, இப்பொழுது லைவ்லை செய்து இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் மேல ஒரு ஜெப ஆவி இப்பொழுது இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். விடுவிக்கிற கரம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசத்தில் சீக்கிரமா அந்த நாட்களே நீர் குறைக்க போகிறீரே, உமக்கு நன்றி அப்பா.